Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சென்னா புலாவ் ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம பொதுவா சென்னால வந்து சுண்டல் பண்ணிருப்போம். இல்லனா கிரேவி பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஒயிட் சென்னா நான் எடுத்துர்க்கேன். அது வந்து ஒரு 5 hours பக்கம் நல்லா ஊற வச்சிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத குக்கர்ல போட்டு எடுத்துடலாம். சென்னா வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். இப்போ இதுல வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. ரொம்ப அதிகமா விட வேண்டாம். 2 விசில் விட்டாவே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம புலாவ் பண்ணலாங்க. அதுக்கு இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அது கூட விட்டுக்கோங்க. இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் நமக்கு. இப்போ இதுல வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, லவங்கம் ஒரு 4 இல்லைன்னா 5, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 minute ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இதுல வந்து பெரிய வெங்காயம் 2 நான் கட் பண்ணிருக்கேன். இத வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும் நமக்கு. இப்போ இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்குனதும் போட்டு இதையும் வதக்கிக்கோங்க. நமக்கு நல்ல ஸ்மெல் எல்லாம் போகணும். நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாமே. இப்போ இதுல வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன் நானு. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சீரக பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. லாஸ்டா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாத்தோட பச்சை வாசனையும் நல்லா போகணும்.
ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு மசாலா வந்து நல்லா வேகணும். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சென்னா வந்து போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு சென்னாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 3 கப்பு போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நான் கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ரொம்ப மெதுவாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிடும் ஊறி இருக்கிறதுனால. தண்ணி அளவு பார்த்தீங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான். பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 1 கப் அரிசி அப்படின்னா 1 கப்பு வந்து தண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. இப்போ இந்த 3 கப்புக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் அதிகமா தண்ணி போச்சு அப்படின்னாவும் நமக்கு குழஞ்சிடும். இப்போ இதை வந்து லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்டா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சமா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. நமக்கு வந்து அரிசி வந்து ஒட்டாம வரும். இது எல்லாமே நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டு எடுத்துருங்க போதும். ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். பாருங்க, நமக்கு சென்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. புலாவ் எல்லாமே வந்து ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப எம்மியான சென்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளா வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.